ரைட். இப்ப நாங்க போன கிளாஸ்ல வந்து பார்த்திருந்தோம் என்னன்னு சொன்னால், இந்த பரிமாற்ற பிரச்சினை, பங்கீட்டு பிரச்சினையோட நாங்க அந்த 1.4 தேர்ச்சி மட்டம் 1.4 வந்து முடிச்சிருந்தோம். சரியா? அப்ப நாங்க இன்றைக்கு உள்ள கிளாஸ்ல வந்து எதை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா, தேர்ச்சி மட்டம் 1.5 மிக முக்கியமான ஒரு தேர்ச்சி மட்டம். அதே மாரி வந்து இன்ட்ரெஸ்ட் சரியா? தேர்ச்சி மட்டம் 1.5 தேர்ச்சி மட்டம் 1.5 ரைட். இப்ப இந்த தேர்ச்சி மட்டம் 1.5ல வந்து நாங்க எத பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, வளங்களையும் உற்பத்திகளையும் பங்கீடு செய்வது தொடர்பாக தீர்மானம் எடுக்கும் முறையை விளக்க போறோம். என்னத்தையும் வளங்களையும் உற்பத்திகளையும். இந்த வளங்களையும் உற்பத்திகளையும் பங்கீடு செய்றது எப்படி? சரியா? எப்படி பங்கீடு செய்ய போறோம்? வளத்தை எப்படி நாங்க பங்கீடு செய்ய போறோம்? உற்பத்தியை நாங்க எப்படி பங்கீடு செய்ய போறோம்? இது தொடர்பான தீர்மானம் எடுக்கிற முறையை விளக்குறது தான் என்னன்னு சொன்னா, இந்த 1.5ல பார்க்க போற விஷயம். இப்ப நாங்க எது பார்க்க போறோம் அப்படின்றத பேசிக்கா நீங்க என்ன செய்யணும்? உள்வாங்கிக் கொள்ளணும். சரியோ? ரைட். இப்ப என்ன விஷயம் என்று சொன்னால், நல்லா விளங்கிக் கொள்ளணும் புள்ளல். சரி? நல்லா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது வந்து இந்த தேர்ச்சி மட்டம் 1.5 எடுத்துக்கொண்டா, நாங்க இதுக்குள்ள வந்து உள்ளடங்குற விடயங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நீங்க என்ன செய்யணும்? முதலாவது விளங்கிக் கொள்ளணும். சரியா? இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சினைகள். என்ன பிரச்சினை? அடிப்படை பொருளாதார பிரச்சினை. சரியா? அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சினைன்னு சொன்னா என்ன? அதே மாரி அதே மாரி இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள்ல வந்து 3 பிரச்சனைகள் இருக்குது. என்னென்ன பிரச்சனை? என்னென்ன பிரச்சனை? சொல்லுங்க பாப்போம். எதனை எந்தளவு உற்பத்தி செய்தல், ம்ஹ்ம். எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக ரைட், உற்பத்தி செய்தல். ரைட். எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல்? எவ்வாறு உற்பத்தி செய்தல்? யாருக்காக உற்பத்தி செய்தல்? அப்ப இப்படியான இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் சம்பந்தமா விரிவா பார்க்க போறோம். சரியா? அதுல பயன்படுத்துற தொழில்நுட்பம் சம்பந்தமா அது இந்த எதனை எந்த அளவு உற்பத்தி செய்றதுன்ற பிரச்சனைய வந்து நாங்க என்ன சொல்லுவோம்? வள ஒதுக்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். அதே மாரி எவ்வாறு உற்பத்தி செய்தல் அப்படின்றது வந்து தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். வேற என்ன சொல்றது? அதே மாரி யாருக்காக உற்பத்தி செய்தல் அப்படின்றது வந்து பரிமாற்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். விளங்கினா? இது சம்பந்தமா நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, விரிவாக பார்க்க போறோம். என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? விரிவாக விரிவாக பார்க்க போறோம். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட். அப்ப அது சம்பந்தமா விரிவா பார்த்துட்டு, நாங்க சிம்பிளா அந்த 1.5 வந்து முடிச்சிருவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாங் கேக்குது.
ரைட். அப்ப நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னு சொன்னால் அடிப்படை பொருளாதார பிரச்சனை. நாங்க ஒரு விஷயத்துக்கு டாபிக் உள்ள வாரம் என்ன? அடிப்படை பொருளாதார பிரச்சனை. ஒரு விஷயத்த நீ பாக்குற டைம்ல ஒரு விஷயத்த நீங்க படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதை படிக்கிறதுக்கு முந்தி என்ன செய்யணும்டா, என்ன தலைப்பின் கீழே நாங்க படிக்கிறோம், என்ன விடயம் அதுல சொல்லப்படுது அப்படின்டா, என்ன ஏன் அப்படி வருது விளங்கினா. நான் ஆரம்பத்துல இருந்து நான் நிறைய கிளாஸ் எடுக்கிற டைம் எல்லாம் உங்களுக்கு சொல்ற விஷயம் தான் என்று சொன்னா உள்வாங்கல். என்ன வாங்கல்? உள்வாங்கல். விளங்கினா. முதலாவது ஒரு விஷயத்த சொல்ற டைம்ல அது காது கொடுத்து கேட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க என்ன செய்யணும், அதை புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சு கொள்ளணும்டா, அதை புரிஞ்சு கொள்ளணும்ன்றதுக்கான அடிமட்ட அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதாவது நல்ல ஒரு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, எப்படி நாங்க அதை விளங்கி கொள்றதுன்னு சொன்னா, நீங்க ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு ஆள் கேட்கிற டைம்ல அப்படின்னா என்னன்னு கேட்கிற டைம்ல அதை நீங்க இன்னொரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி உங்களுக்கு அது அது வந்து விளங்கிக்கணும். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது, ஒரு விஷயத்த நீங்க இன்னொரு ஆளுக்கு விளக்கப்படுத்துற அளவுக்கு நீங்க இப்ப உதாரணமா ஒரு விஷயத்தை நீங்க ஒரு ஆளுக்கு விளக்கப்படுத்த போறீங்கன்னு சொன்னா அந்த விஷயம் உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சுக்கணும். அப்பதானே நீங்க உதாரணத்தின் மூலமாவோ இல்லாட்டி புதிய உதாரணங்களை எடுத்து நீங்க கிரியேட் பண்ணி சொல்றதின் மூலமாவோ அதை வந்து நீங்க இன்னொரு ஆளுக்கு சொல்லி விளக்க முடியும். இப்ப நீங்க ஒரு 3 முறை சொல்லிட்டீங்க விலங்கல்ல, 4வது முறை எப்படி சொல்றது அப்படின்ற ஒரு ஐடியா ஒன்னும் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சுக்கணும். விலங்கு என்ன சொல்றது, அந்த விஷயத்தை தெரியாம இன்னொரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணே இயலாது. உள்வாங்காம என்ன செய்ய இயலாது, இன்னொரு ஆளுக்கு விளக்கப்படுத்த இயலாது. சரியா? அதை வந்து நல்லா தெளிவாக நினைக்கணும். அப்ப உள்வாங்கல்ன்றதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னா, அதை இன்னொரு ஆளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி நீங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும், அதை புரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். சரியோ? கிளியரா இல்லைங்க நான் சொன்னேன்? ஆம். ரைட். இப்ப வாரம் விஷயத்துக்குள்ள அடிப்படை பொருளாதார பிரச்சனை. என்ன பிரச்சனை? அடிப்படை பொருளாதார பிரச்சனை. அப்ப அடிப்படை பொருளாதார பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னால் அருமையானதும் மாற்று பயன்பாடுடையதுமான வளங்கள். அப்ப வளங்கள்ட அந்த பண்பு தான் என்னன்னு சொன்னா அருமையாகவும் காணப்படும், என்ன அதே மாதிரி மாற்று பயன்பாடுடையதாகவும் காணப்படும். அப்ப இப்படி வந்து அருமையானதும் மாற்று பயன்பாடுடையமான வளங்களை பயன்படுத்தி எண்ணற்ற மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யற டைம்ல, அப்ப மனித விருப்பங்களோட ஒரு பண்பு என்ன? அப்ப பாருங்க, மனித விருப்பம் டிரெக்டா சொல்லாம எண்ணற்ற மனித விருப்பம் அதை மோடிஃபை பண்ணிக்கிறான். இதெல்லாம் என்ன சொல்றது, அந்த அந்த மனித விருப்பத்திட பண்புன்ற கூறி அங்க கூறுறது தான் மிக சிறப்பு. எண்ணற்ற மனித விருப்பம். விலை என்ன சொல்றது அதே மாதிரிதான் அருமையானதும் மாற்று பயன்பாடுடையமான வளங்கள் ஆனா மோடிஃபை பண்ணிக்கிறான். அந்த வளங்கள்ன்ற வேர்டை என்ன செஞ்சுக்கிறான் மோடிஃபை பண்ணிக்கிறான். மோடிஃபை பண்ணிக்கிறான்டா என்ன, அதுட பண்புகளை எடுத்து சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அருமையானதும் மாற்று பயன்பாடுமான வளங்களை பயன்படுத்தி எண்ணற்ற மனித விருப்பங்களை வந்து பூர்த்தி செய்ய முற்படுற டைம்ல ஒவ்வொரு சமூகமும் எதிர்நோக்குற தெரிவு பிரச்சனைகள். என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? தெரிவு பிரச்சனைகளை தான் நாங்க என்ன சொல்றோம், அடிப்படை பொருளாதார பிரச்சனை. அடிப்படை பொருளாதார பிரச்சனை. விலைங்க நான் சொல்றது. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அருமையானதும் மாற்று பயன்பாடுடையதுமான வளங்களை வச்சு நாங்க என்ன செய்ய போறோம், எண்ணற்ற மனித விருப்பங்களை வந்து பூர்த்தி செய்ய போறோம். அப்ப பூர்த்தி செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அந்த வளத்தை வந்து நாங்க எந்த அளவு வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்றது எங்களுக்கு வேணும். எப்படி உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்றது வேணும். யாருக்கு இடையில அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை வந்து அதாவது பகிர்ந்தளிக்க போறோம் அப்படின்ற பங்கீட்டு பிரச்சனையும் காணப்படுது. அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால் அடிப்படை பொருளாதார பிரச்சினை. என்ன பிரச்சனை? அடிப்படை பொருளாதார பிரச்சினை.
சரியா? அப்ப அருமையானதும் மாற்று பயன்பாடுடையதுமான வளங்கள பயன்படுத்தி எண்ணற்ற மனித விருப்பங்கள வந்து பூர்த்தி செய்ய முற்படுற டைம்ல, ஒவ்வொரு சமூகமும் எதிர்நோக்குற தெரிவு பிரச்சனை. விளங்குனா சொல்றது? அந்த தெரிவு பிரச்சனையத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றோம். அந்த தெரிவு பிரச்சனைய தான் நாங்க 3 வகைகளாக வகைப்படுத்த போறோம். எப்படி? எப்படி வகைப்படுத்த போறோம்? எதனை எந்தளவு உற்பத்தி செய்தல், ரைட், எவ்வாறு உற்பத்தி செய்தல், ரைட். யா யாருக்காக உற்பத்தி செய்தல்? வெரி குட், வெரி குட். அதான் என்ன சொல்றது? அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும். எதனை எந்த அளவுல உற்பத்தி செய்தல் வேண்டும்? எவ்வாறு உற்பத்தி செய்தல்? யாருக்காக உற்பத்தி செய்தல்? யாருக்காக உற்பத்தி செய்றது? அப்ப இந்த 3 பிரச்சனையும் தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, தெரிவு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். தெரிவு பிரச்சனைய தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அடிப்படை பொருளாதார பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். விளங்கினா உங்களுக்கு சொல்றேன். கிளியரா விளங்கினா? ஆம் சார். ரைட். அப்ப வளங்கள் வந்து அருமை மாற்று பயன்பாடு காரணமாக எந்த ஒரு சமூகமும் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அடிப்படை தெரிவு பிரச்சனைகள் 3 வந்து மேற்கொள்ள வேண்டியது. அப்ப அந்த அடிப்படை தெரிவு பிரச்சனைகள் தான், இந்த அடிப்படை தெரிவு பிரச்சனைகள நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னால், என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, 3 வகைகளாக நாங்க என்ன செய்றோம், வகைப்படுத்துறோம். அதுல முதலாவது வகை தான் என்னன்னு சொன்னா, எதன எந்த அளவுல உற்பத்தி செய்றது? உற்பத்தி செய்றது. இப்ப எதனை எந்த அளவுல உற்பத்தி செய்தல்ன்ற இந்த பிரச்சனைய நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, வள ஒதுக்கீட்டு பிரச்சனை. வள ஒதுக்கீட்டு பிரச்சனை. அப்ப எதனை எந்த அளவுல உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, வளங்கள எந்த அளவு நாங்க ஒதுக்கீடு செய்றோமோ, அந்த அளவு தான் எங்களுக்கு உற்பத்தியும் செய்யணும். விளங்கினா உங்களுக்கு சொல்றது. வளங்கள நாங்க எந்த அளவு நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மைன்ற இந்த வளங்கள், உற்பத்தி வளங்கள் அல்லது உற்பத்தி காரணிகள், இந்த உற்பத்தி காரணிகள நாங்க எந்த அளவு நாங்க ஒதுக்கீடு செய்றோமோ, அந்த அளவு தான் எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த உற்பத்திகள வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, மேற்கொள்ள இயலும். அப்ப எந்த அளவு உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்றது வந்து, எந்த அளவு வளங்கள ஒதுக்கீடு செய்றோம் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ள தானே இருக்குது. அப்ப நல்லா தெளிவா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்னா, இந்த எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல்ன்ற அந்த பிரச்சனைக்குள்ள வந்து, நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு சுருக்கமா வள ஒதுக்கீட்டு பிரச்சனை. என்ன பிரச்சனை? வள ஒதுக்கீட்டு பிரச்சனை. 2வது விஷயம் என்னன்னு சொன்னோம். 2வது தெரிவு பிரச்சனை. அப்ப தெரிவு பிரச்சனை என்றாலே என்னன்னு விளங்கிக் கொள்ளணும், அடிப்படை பொருளாதார பிரச்சனை. வேற என்ன சொல்றது? அந்த தெரிவு பிரச்சனைய தான் நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். என்ன? எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல் அப்படின்றது. அந்த எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல்ன்ற பிரச்சனைய நாங்க என்ன சொல்றோம்? வள ஒதுக்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். 2வது விடயம் என்னன்னு சொன்னால், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல்? எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்றது? அப்ப அந்த வளத்த, ஒதுக்கப்பட்ட அந்த உற்பத்தி காரணிகள, ஒதுக்கப்பட்ட அந்த வளங்கள வந்து நாங்க எப்படி வந்து அத மிக்ஸ் பண்றது? விளங்குனா சொல்றது? அத வந்து எப்படி ஒன்றிணைத்து, அதை எவ்வாறு ஒன்றிணைத்து, எந்த தொழில்நுட்பத்த பயன்படுத்தி அத ஒன்றிணைத்து பொருட்கள், சேவைகளாக மாற்றப் போறோம்? மாற்றப் போறோம். அப்ப இதுக்கு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்யல் வேண்டும்ன்ற பிரச்சனைய நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, தொழில்நுட்ப பிரச்சனை. என்ன பிரச்சனை? தொழில்நுட்ப பிரச்சனை. இதெல்லாம் விரிவா பார்ப்போம். முதலாவது ஆரம்பத்துல சும்மா பேசிக்கா சொல்லிட்டு வாரேன். தொழில்நுட்ப பிரச்சனை. சரியா? 3வது விடயம் என்னன்னு சொன்னால், 3வது தெரிவு பிரச்சனை என்னன்னு சொன்னால், நன்றா தெரியுமா நீங்களும், யாருக்காக உற்பத்தி செய்தல்? யாருக்காக உற்பத்தி செய்றது? சரியா? இந்த ஒரு உற்பத்திய நாங்க மேற்கொள்றோம். விளங்கினா, முதலாவது வந்து எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல்ன்ற அந்த வள ஒதுக்கீட்டு பிரச்சனைய வச்சு நாங்க என்ன செய்றோம், வளங்கள ஒதுக்கீடு செஞ்சு, அதே மாரி எப்படி எவ்வாறு உற்பத்தி செய்தல்ன்ற தொழில்நுட்ப பிரச்சனையினூடாக உற்பத்திய செஞ்சிட்டோம். ரைட், ஓகே. உற்பத்தி ரெடி. பொருட்கள், சேவைகள் ரெடி. அப்ப ரெடியான அந்த பொருட்கள், சேவைகள யாருக்கு குடுக்க போறோம்? யாருக்கு பயனளிக்க போறோம்? காசு தாரார்களுக்கா? விளங்கினா? அதே மாரி ஏழை அதாவது என்னது அ அந்த வசதி பொருளாதாரம் வந்து இல்லாதவங்களுக்கா? விளங்கினா உங்களுக்கு சொல்றது? அதே மாரி வந்து முதலாவது வரிசையில வந்து முதலாவது வாராகளுக்கா? விளங்கினா? அப்ப இப்படி வந்து யாருக்கிடையில நாங்க பொருட்கள், சேவைகள வழங்க போறோம்? இத நாங்க என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, பரிமாற்ற பிரச்சனை. பரிமாற்ற பிரச்சனை.
சரியா? அப்ப இப்படியாக நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த தெரிவு பிரச்சனைகள அல்லது அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள நாங்க என்ன செய்றோம் அப்படின்னா, 3 வகைகளாக வகைப்படுத்துறோம். எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். சொல்லுங்க பாப்போம். இந்த 3 பிரச்சனை அடிப்படை பொருளாதார பிரச்சனை 3யும் சொல்லுங்க பாப்போம். எதனை எந்தளவு உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். ரைட். வெரி குட். சரியா? ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, அடுத்ததாக ஒவ்வொரு விடயமா விரிவா பார்த்துட்டு வருவோம். என்ன செய்ய போறோம்? விரிவா பார்க்க போறோம். சரி. முதலாவது விடயம் வந்து நாங்க பார்த்தது தான். அந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனையில வந்து முதலாவது பார்த்த விஷயம் தான் என்னன்னு சொன்னால், எதன எந்த அளவுல உற்பத்தி செய்றது? எதனை எந்த அளவுல உற்பத்தி செய்தல்? எதனைன்னு சொன்னா என்ன பொருள? என்ன பொருள உற்பத்தி செய்ய போறோம்? எந்த அளவுல உற்பத்தி செய்ய போறோம்? சரியா? இத தாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, வள ஒதுக்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். வள ஒதுக்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இத நாங்க என்ன செய்ய போறோம்? விரிவா பார்க்க போறோம். முதலாவது விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா, எண்ணற்ற மனித விருப்பங்களுக்கு மத்தியில எவற்ற பூர்த்தி செய்வதற்காக வளங்கள ஒதுக்கீடு செய்ய போறோம். விளங்கி நான் சொல்றது? அப்ப எ எ எந்த எந்த விடயத்த நாங்க உற்பத்தி செய்றதுக்காக, எந்த விருப்பத்த நாங்க பூர்த்தி செய்றதுக்காக, அந்த வளங்கள ஒதுக்கீடு செய்வதெனும் தீர்மானங்கள மேற்கொள்றத தான் நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, இந்த வள ஒதுக்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிகழ்கால நுகர்விற்கும், எதிர்கால நுகர்விற்கும் வந்து வளங்கள் எவ்வாறு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும்? நிகழ்காலத்துல அதிகமா நுகர்வுக்காக நாங்க வளங்கள ஒதுக்கீடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்துல நாங்க என்ன செய்ய இயலாது? என்ன செய்ய இயலாது? நுகர்வுக்காக வளங்கள் வந்து குறைவாக காணப்படும். அதே மாரி நிகழ்கால நுகர்வ நாங்க வந்து என்ன செஞ்சோம்னு சொன்னா, குறைவா நிகழ்கால நுகர்வு வந்து குறைச்சோம் அப்படின்னு சொன்னா, எதிர்காலத்துல வந்து என்ன செய்ய இயலும்னு சொன்னா, நுகர்வு வந்து அதிகரிக்க இயலும். அப்ப நன்றா தெளிவா விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா, நிகழ்கால நுகர்வுக்கு எப்படி நாங்க வளங்கள பயன்படுத்த போறோம், எதிர்கால நுகர்வுக்கு நாங்க எப்படி வளங்கள பயன்படுத்த போறோம். இப்படி வளங்கள எப்படி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பத தீர்மானிக்கிறத தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, வல ஒதுக்கீட்டு பிரச்சினை. என்ன பிரச்சினை? என்ன பிரச்சினை? வள ஒதுக்கீட்டு பிரச்சனை. வல ஒதுக்கீட்டு பிரச்சனை. சரியா? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். அப்ப இந்த பிரச்சனை வந்து ஏன் தோன்றுது? விளங்கினா? இந்த இந்த பிரச்சனை அதாவது எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல்ன்ற வல ஒதுக்கீட்டு பிரச்சனைகிறது தானே, இது தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன? ஏன்? ஏன் இந்த பிரச்சனை வந்து தோன்றுது? காரணம் என்ன? காரணங்கள் என்ன? முதலாவது வந்து நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். எல்லையற்ற மனித விருப்பம். அப்ப மனித விருப்பங்கள் எல்லையற்றவையாக இருக்கிறதால தான் வரையறுக்கப்பட்ட வளங்கள, அருமையான வளங்கள வச்சு அந்த மனித விருப்பங்கள வந்து என்ன செய்யறாது அப்படின்னு சொன்னா, பூர்த்தி செய்ய இயலாத ஒரு நிலை. அப்ப எந்த விருப்பத்த பூர்த்தி செய்யறதுக்காக நாங்க வளங்கள ஒதுக்கீடு செஞ்சு பொருட்கள், சேவைகள உற்பத்தி செஞ்சு அந்த பொருட்கள், சேவைகள யாருக்கு இடையில பூர்த்தி செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, எந்த விருப்பத்த வந்து நிறைவு செய்யறதுக்காக அந்த வளங்கள வந்து ஒதுக்கீடு செஞ்சு, அந்த பொருட்கள், சேவைகள உற்பத்தி செஞ்சு, அத யாருக்கு இடையில பகிர்ந்தளிக்க போறோம் அப்படின்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் தோன்றுவதற்கான மிக பிரதானமான காரணமே என்னன்னு சொன்னா, அந்த எல்லையற்ற மனித விருப்பம். எல்லையற்ற மனித விருப்பம். விளங்கி நான் சொல்றது? அப்ப எதனை என்ன பொருளை எந்த அளவுல உற்பத்தி செய்ய வேண்டும் இந்த இந்த வள ஒதுக்கீடு பிரச்சனை தோன்றுவதற்கான முதலாவது காரணம் என்னன்னு சொன்னா, எல்லையற்ற மனித விருப்பம். 2வது விடயம் என்னன்னு சொன்னா, வளங்கள்ட அருமை. வளங்கள்ட அருமைத்தன்மை. வளங்கள் அருமையாக காணப்படுறதால தான் எல்லையற்ற மனித விருப்பங்கள் எல்லாத்தையும் வந்து பூர்த்தி செய்ய இயலாது. அப்ப என்னத்த பூர்த்தி செய்யறதுக்காக நாங்க வளங்கள ஒதுக்கீடு செய்ய போறோம்ன்ற வள ஒதுக்கீட்டு பிரச்சனை அங்கனே தோன்றுதா இல்லையா? ஓவா இல்லையா? ஓவா இல்லையா? ஓ. ஓ! விளங்கி நான் சொல்றது? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக்கொள்ளணும். 2வது காரணம், இந்த பிரச்சனை வள ஒதுக்கீட்டு பிரச்சனை தோன்றுவதற்கான 2வது காரணம் என்னன்னு சொன்னா, வளங்கள்ட அருமை. 3வது காரணம் என்னன்னு சொன்னா, வளங்கள்ட மாற்று பயன்பாடு.
அப்ப வளங்களோட மாற்று பயன்பாடுன்னு சொன்னா என்னன்னா, வளங்கள் வந்து ஒரு உற்பத்திக்கு மாத்திரம் பயன்படுத்தாம, மற்ற உற்பத்திகளுக்கும் வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, அதே வளங்கள வந்து என்ன செய்யலும் பயன்படுத்த இயலும். அப்ப இப்படி வளங்கள் மாற்று பயன்பாடு கொண்டிருக்கிறதால, அந்த எந்த உற்பத்திய வந்து செய்யறதுக்காக நாங்க வளங்கள ஒதுக்கீடு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, எல்லா உற்பத்தியிலயும் வந்து செய்ய இயலும். மாற்று பயன்பாட கொண்டிருக்குது வளங்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு உற்பத்திய தவிர்த்து வேற உற்பத்திய எங்களுக்கு என்ன செய்யலும்? தெரிவு செஞ்சு செய்யணும். விளங்குதா நான் சொல்றது? அப்ப அப்ப இதன் மூலமா வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த வள ஒதுக்கீட்டு பிரச்சனை வந்து தோன்றுது. விளங்கினா? வளங்களோட மாற்று பயன்பாடு. 4வது விடயம் என்னன்னு சொன்னா, அமைய செலவு. அமைய செலவு. அப்ப அமைய செலவுன்னா என்ன? ஒரு விடயத்த நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு விடயத்த நாங்க தெரிவு செய்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த விடயத்த நாங்க அதாவது என்னது? ஒரு 2 உற்பத்திகள் இருக்குது. ஒரு உற்பத்திய வந்து நாங்க அ ஒரு உற்பத்திய நாங்க வந்து அதிகரிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு உற்பத்திய வந்து நாங்க என்ன செய்யணும்? குறைக்கணும். அப்ப இன்னொரு உற்பத்திய குறைச்சா தான் இன்னொரு உற்பத்திய அதிகரிக்கணும். அதே மாரி இப்ப உதாரணமா, இந்த அமைய செலவு அப்படின்றா என்னன்றத விளக்குறதுக்கு ஒரு என்னது? ஒரு காணி ஒண்ண நாங்க வச்சுக்கொள்வோம். அந்த காணியில வந்து விளையாட்டு மைதானம், அதே மாரி வந்து ஒரு பாடசாலை. விளங்கினா? அப்ப விளையாட்டு மைதானம் அமைச்சா, பாடசாலை அமைக்கலாம். பாடசாலை அமைச்சா, விளையாட்டு மைதானம் அமைக்கலாம். அப்ப பாடசாலை அமைக்கிறது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அங்கனைக்கு விட்டுக் குடுக்கப்படுறது என்ன? விளையாட்டு அதான் அமைய செலவு அப்படின்னு சொல்றது. அப்ப அமைய செலவு வந்து எதனை இந்த வள ஒதுக்கீட்டு பிரச்சனைக்கு எப்படி அதாவது தொடர்புபடுது அப்படின்னு சொன்னா, நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்படி அமைய செலவு ஒன்று ஈகிறதால தான் ஏன் அமைய செலவு ஒன்று ஈகுது? அதாவது எல்லையற்ற மனித விருப்பங்கள் காணப்படுது. வளங்களோட அருமை காணப்படுது. அப்ப வள அருமையை கொண்டு எந்த விருப்பத்த நாங்க பூர்த்தி செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, ஏதாச்சும் ஒரு விருப்பத்த நாங்க விட்டுக் குடுக்கணும் தானே! அந்த விட்டுக் குடுக்கிற விருப்பத்த தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அமைய செலவு அப்படின்னு சொல்றோம். அந்த அமைய செலவும் வந்து இந்த வள ஒதுக்கீட்டு பிரச்சனையோட தொடர்புபடுதா இல்லையா? தோன்றுவதற்கான காரணமா இல்லையா? அப்ப நன்றாக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த 4 விடயங்களும் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த வள ஒதுக்கீடு பிரச்சனை தோன்றுவதற்கான காரணங்களாக குறிப்பிடப்படுது. என்னது? எல்லையற்ற மனித விருப்பம், வளங்களோட அருமை, வளங்களோட மாற்று பயன்பாடு, அமைய செலவு. சரியா? கிளியரா விளங்கினா? ஆம் சார். ரைட். வெரி குட். அடுத்ததா, இந்த ஏன் வந்து எதன என்ன பொருள எதனைன்னு சொன்னா என்ன பொருள உற்பத்தி செய்ய போறோம். எதனைண்டா அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, என்ன பொருளு. எதனைண்டா என்ன? என்ன பொருளு. சரியா? அப்ப எதனை எந்த அளவு உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்றத வந்து ஏன் நாங்க ஒரு வள ஒதுக்கீட்டு பிரச்சனையா சொல்றோம்? அப்படி ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு வந்திக்குமா இல்லையா? இல்லையா? ஏன் அத நாங்க வள ஒதுக்கீடு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். அதாவது எதனை எந்த அளவு உற்பத்தி செய்வது என்பது தொடர்பான தீர்மானிப்பு இல்லைங்களா? என்பது தொடர்பாக தீர்மானித்து, அதற்காக வளங்கள ஒதுக்கீடு வந்து மேற்கொள்வதனால, அத நாங்க வள ஒதுக்கீடு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். எந்த பொருள நாங்க உற்பத்தி செய்ய போறோம், எந்த அளவு உற்பத்தி செய்ய போறோம், அதுக்கேத்த மாரி தான் எங்களுக்கு என்ன செய்யலும்டா, வளத்த ஒதுக்கீடு செய்ய இயலும். விளங்கினா உங்களுக்கு சொல்றது? இப்ப நீங்க ஆன்லைன்ல சாமான் வாங்க போறீங்க. என்னென்ன சாமான் வாங்க போறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணி தான், நீங்க எவ்வளோ டோட்டல் வருது அப்படின்றத வச்சு, நீங்க அதுக்கு வந்து சல்லிய போடுவீங்க. பேமெண்ட் பண்ணுவீங்க. விளங்கினா? அதே மாரி தானே. எந்த பொருள எந்த அளவு உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்றத நாங்க தீர்மானிச்சு தான், அதற்காக வளங்கள ஒதுக்கீடு செய்றது. அதால தான் நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, நாங்க வள ஒதுக்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? வள ஒதுக்கீட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். சரியா? அதையும் நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். ரைட். இப்ப முதலாவது எதன எந்த அளவு உற்பத்தி செய்தல்ன்ற முதலாவது அடிப்படை பொருளாதார பிரச்சனை விளங்கினா இல்லையா? விளங்கினா இல்லையா? ஓ! அடுத்தாக்கள் அடுத்தாக்கள் என்ன ஓம் சார். கொலக்காட்டில வச்சிருக்கீங்க? விளங்கினா இல்லையா? விளங்குது சார். ரிம்னா, ஹன்சா? ஓம் சார் விளங்குது. ரைட். அப்ப நாங்க அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம்.
ரைட். அப்ப அடுத்த விடயம் என்னென்று சொன்னால் எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல். சரியா? அப்ப அந்த எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனையை நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? தொழில்நுட்ப பிரச்சனை. ரைட். இப்ப எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் என்ற அடிப்படை பொருளாதார பிரச்சனையில நான் சொல்லிக்கிறேன் 3 பிரச்சனை இருக்குது. எதனை எந்த அளவு உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். அப்ப இப்படி இந்த 3 பிரச்சனையில முதலாவது பிரச்சனையை நாங்க பார்த்துட்டோம். எதனை எந்த அளவுல உற்பத்தி செய்தல் அடிப்படை பொருளாதார பிரச்சனை. இப்ப 2வது விடயத்தை தான் நாங்க பார்க்க போறோம். என்ன? எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் வேண்டும் அப்படின்ற பிரச்சனை. அதை நாங்க என்ன சொல்றோம் என்றால் தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். சரியா? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த தொழில்நுட்ப பிரச்சனை அல்லது எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் வேண்டும் இந்த பிரச்சனை அப்படின்றால் பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யறதுக்கு என்னத்தையும் பொருட்களையும் சேவைகளையும். சரியா? அப்ப நாங்க பொதுவா அடிப்படை அதாவது என்னது அந்த உற்பத்தி காரணிகளை நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை என்ற இந்த உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்து உற்பத்தி செய்யப்படுகின்ற அனைத்து விடயங்களுக்கும் பொதுவான ஒரு பெயர் தான் என்ன? பொதுவான ஒரு பெயர் தான் என்ன? என்ன பெயர்? அல்லது மனித விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கு பயன்படுத்துறது என்ன? மனித விருப்பங்களை பூர்த்தி பொருட்கள் செய்யணும் சேவை. அப்படின்னு சொன்னா என்ன தேவை? பொருட்கள் சேவை. பொருட்களும் சேவைகளும். அப்ப பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யறதுக்கு எத்தகைய தொழில்நுட்ப முறையை பயன்படுத்துறது? விளங்கி நான் சொல்றது எந்த தொழில்நுட்ப முறையை தொழில்நுட்ப முறை எவ்வாறான முறையை பயன்படுத்துறது. அப்ப இப்படியாக இந்த தொழில்நுட்ப முறைகள் அப்படின்னு சொல்ல போக்குள்ள 3 முறைகள் இருக்குது. அதை நாங்க பார்ப்போம். விளங்கி நான் சொல்றது அதாவது ஒவ்வொரு பண்ட உற்பத்திக்கும் எந்த பலங்களை எந்த விகிதத்துல பயன்படுத்துது என்பது. விளங்கினா எந்த பலத்தை நில உழைப்பை எப்படி பயன்படுத்துறது, நிலத்தை எப்படி பயன்படுத்துறது, விளங்கி நான் சொல்றது மூலதனத்தை எப்படி பயன்படுத்துறது, அப்ப எந்த பலத்தை எந்த விகிதத்துல பயன்படுத்தணும். அப்ப நான் இது விளக்கத்தை நான் அந்த முறைகள் சொல்லி அதாவது பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்ப முறைகள் இருக்கிறதான அந்த முறைகள் சொல்ற டைம்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன். விளங்கினா அப்ப அந்த விகிதம் அப்படின்றது இப்ப உதாரணமா அந்த பயன்படுத்தப்படுகின்ற தொழில்நுட்ப முறைகள் 3 முறைகள் இருக்குது. என்னது? ஊழியர் செறிவான தொழில்நுட்ப முறை, மூலதன செறிவான தொழில்நுட்ப முறை, ஊழிய செறிவான தொழில்நுட்ப முறை, அதே மாதிரி 2வது விடயம் மூலதன செறிவான தொழில்நுட்ப முறை, 3வது விடயம் என்னன்னு சொன்னா நடுத்தர செறிவான தொழில்நுட்ப முறை. தொழில்நுட்ப முறை. சரியா? இதுதான் இந்த தொழில்நுட்ப முறைகள் அப்படின்னு சொல்றது. அப்ப பொருட்களை சேவைகளை உற்பத்தி செய்யறதுக்கு எத்தகைய தொழில்நுட்ப முறை இந்த 3 முறையில எந்த முறையை நாங்க பயன்படுத்த போறோம்? எந்த முறையை நாங்க பயன்படுத்த போறோம்? இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்டா தொழில்நுட்ப பிரச்சனை. எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் பிரச்சனை. சிம்பிளான விஷயம். பொருட்கள் சேவைகள் உற்பத்தியில பயன்படுத்துறதுக்கு பல்வேறு தொழில்நுட்ப முறைகள். அதுல எந்த தொழில்நுட்ப தெரிவு செய்யறது என்றது தான் இந்த தொழில்நுட்ப பிரச்சனை. எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனை. சிம்பிளா சொல்லுவேன். அதாவது ஊழியர் செறிவான தொழில்நுட்ப முறையை பயன்படுத்த போறோமா, மூலதன செறிவான தொழில்நுட்ப முறையை பயன்படுத்த போறோமா, அல்லது நடுத்தர செறிவான தொழில்நுட்ப முறையை பயன்படுத்த போறோமா அப்படின்றது தான். இதுல எதை 3லையும் ஏதாச்சும் ஒன்றை தான் பயன்படுத்த போறோம். அந்த எதை பயன்படுத்த போறோம் அப்படின்றது தான் அதை செலக்ட் பண்றது தான் இந்த தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். விளங்கி நான் உங்களுக்கு சொல்றது அதை நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்னன்னு சொன்ன அந்த அடுத்த விடயம் இந்த ஊழிய செறிவானதுன்னா என்ன, மூலதன செறிவானதுன்னா என்ன, நடுத்தர செறிவானதுன்னா என்ன. ஊழிய செறிவானது அதிலே பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனது ஊழிய செறிவானது ஊழிய செறிவான நுட்பமுறை. அப்ப உழைப்புக்கு அதிகமாகவும் அதற்கு ஒப்பீடாக மூலதனத்தை என்னது
குறைவாகவும் பயன்படுத்தப்படுற நுட்ப முறையை தான் நாங்க அந்த ஊழிய செறிவானது, அதாவது உழைப்பு அதிகமா பயன்படுத்துறோம், அதே மாதிரி மூலதனத்தை குறைவா பயன்படுத்துறோம். உழைப்பையும் மூலதனத்தையும் தான் தொடர்படுத்த போறோம். என்னத்தை தொடர்படுத்த போறோம்? என்னத்தை தொடர்புபடுத்த போறோம்? உழைப்பும் மூலதனம். உழைப்பையும் மூலதனத்தையும் மூலதனத்தையும் விலை என்ன சொல்றது? இதை வச்சுதான் இந்த தொழில்நுட்ப பிரச்சனையை வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? விளக்க போறோம். அந்த 3 முறைகள் இது தொழில்நுட்ப முறை. என்னென்ன முறை? என்னென்ன முறை? ஊழிய சரிவான தொழில்நுட்பம், ம் மூலதன சரிவான தொழில்நுட்பம், ரைட் நடுத்தர சரிவான தொழில்நுட்பம். ரைட். இந்த 3 முறையும் வந்து எதை வச்சு எதை தொடர்புபடுத்தி விளக்க போறோம் அப்படின்னு சொன்னால் உழைப்பும் மூலதனமும். அப்ப ஊழிய செறிவான தொழில்நுட்ப முறை அப்படின்னு சொன்னா என்னன்னா, உழைப்ப அதிகமாக, என்ன சொல்றது? உழைப்ப அதிகமாக, அதே மாதிரி அதுக்கு ஒப்பீடாக மூலதனத்தை குறைவாகவும் பயன்படுத்துறதை தான் நாங்க என்ன சொல்றோம்? ஊழிய செறிவான தொழில்நுட்ப முறை. அதே மாதிரி இப்ப நீங்க உழைப்பு அதாவது என்னது, ஊழிய செறிவான தொழில்நுட்ப முறை அப்படின்னு சொன்னா என்னன்னு விளங்கிட்டுன்னு சொன்னா, மூலதன செறிவானது அப்படின்னு சொன்னா என்னன்னு உங்களுக்கு நீங்க சொல்ல தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க பாப்போம், யார் சரி? மூலதனத்தை அதிகமாகவும் உழைப்ப குறைவாகவும். ரைட், வெரி குட். மூலதனத்தை அதிகமாகவும் உழைப்பு குறைவாகும். விலங்கு என்ன சொல்றது? அப்ப இதுல விளங்குது மூலதன சரிவானது. அப்ப மூலதனத்தை அதிகமாகவும் உழைப்ப குறைவாகவும் பயன்படுத்துறது தான் என்னன்னு சொன்னால், பயன்படுத்துறது நுட்ப முறையை தான் நாங்க என்ன சொல்றோம்? மூலதன செறிவான நுட்ப முறை. அப்ப நடுத்தர செறிவான நுட்ப முறை அப்படின்னு சொன்ன என்னன்னா, மூலதனத்தையும் அதே மாதிரி உழைப்பையும் நாங்க எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு சொன்னால் சம அளவுல பயன்படுத்த போறோம். இப்படி பயன்படுத்துற நுட்ப முறையை தான் நாங்க என்ன சொல்றோம்டா, நடுத்தர செறிவான. அப்ப எதையும் வந்து தொடர்பு படுத்தி இந்த தொழில்நுட்ப முறையை நாங்க விளக்குறோம் அப்படின்னு சொன்னா உழைப்பையும் மூலதனத்தையும். அப்ப இந்த மூன்றுலையும் வந்து எங்கட உற்பத்திக்கு எந்த தொழில்நுட்ப முறை தேவை, எந்த தொழில்நுட்ப முறை பொருத்தமானது அப்படின்றத சாய்ஸ் பண்ணி நாங்க என்ன செய்ய போறோம்? ஒரு நுட்ப முறையை செலக்ட் பண்ண வேண்டியது. அந்த செலக்ட் பண்ற ஒரு பிரச்சனையத்தான் நாங்க என்ன சொல்றோம்டா, தொழில்நுட்ப பிரச்சனை. எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் வேண்டும்ன்ற பிரச்சனை. விளங்கினா விளங்கினா இந்த விஷயம் விளங்கினா இல்லையா? விளங்கிட்டு சார். சிம்பிளான ஒரு விஷயம். விளங்கினா அதை வந்து என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கி கொள்ளணும். அப்ப இந்த பிரச்சனை வந்து எதோட தொடர்புடைய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் உற்பத்தியோட தொடர்புடையது. விளங்கினா எதை மூலதனத்தை அதிகமா பயன்படுத்த போறோமா, இல்லாட்டி உழைப்பு அதிகமா பயன்படுத்த போறோம், அல்லது உழைப்பு அதிகமா பயன்படுத்த போறோமா, அல்லது மூலதனத்தை அதிகமா பயன்படுத்த போறோம், அல்லது ரெண்டையும் சமமா பயன்படுத்த போறோம், எப்படி பயன்படுத்த போறோம்? விளங்கினா சொல்றது? இதைத்தான் நாங்க என்ன சொல்றது அப்படின்றால் இந்த தொழில்நுட்ப முறை உற்பத்தியோட தொடர்புடைய பிரச்சனை இது. சரியா? அப்ப இந்த பிரச்சனை வந்து மாற்று பயன்பாடுடைய நுட்ப முறையில ஏதாவது ஒரு நுட்ப முறையை பயன்படுத்தி உற்பத்தி இடம்பெறுவதால உற்பத்தியோட தொடர்புடைய பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். எதோட தொடர்புடைய பிரச்சனை? உற்பத்தியோட. ஏன் உற்பத்தியோட தொடர்புடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம்? மாற்று பயன்பாடுடைய நுட்ப முறை தானே, அந்த 3 நுட்ப முறைகள் தானே, அந்த நுட்ப முறையில ஏதாவது ஒரு நுட்ப முறையை பயன்படுத்தி உற்பத்தி இடம்பெறணும் தானே. அப்படி இடம்பெறுவதனால உற்பத்தியோட தொடர்புடைய பிரச்சனை அப்படின்னு சொல்றோம். எதோட தொடர்புடைய பிரச்சனை? உற்பத்தியோடு. சரியா? அப்ப இப்ப விளங்கினா உங்களுக்கு எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல் வேண்டும்ன்ற இந்த தொழில்நுட்ப பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்னன்னு விளங்கினா இல்ல? வெரி குட். சரி, இப்ப நான் அடுத்ததாக பார்க்க போற விஷயம் என்றால் மூன்றாவது அடிப்படை பொருளாதார பிரச்சனையில 3 பிரச்சனைகள் இருக்கு. அந்த 3 பிரச்சனையும் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன பிரச்சனை?
அடிப்படை பொருளாதார பிரச்சனை, 3 பிரச்சனை, இது என்ன பிரச்சனை? எதனை எந்தளவு உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். ரைட். எதனை எந்த உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். அப்ப நாங்க எது எது பார்த்திக்கிறோம், எது எது பார்த்திக்கிறோம்? என்ன பொருளை எந்த அளவு உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல். எது பார்க்கணும்? யாருக்காக உற்பத்தி செய்தல். பாப்போமா, ரெடியா? ஆம் சார். ரைட், வெரி குட். சரியா? அப்ப நாங்க 2 அடிப்படை பொருளாதார பிரச்சனையில 3 பிரச்சனையா, எதனை எந்த உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல் அப்படின்ற 3 பிரச்சனைகள் காணப்படுது. அந்த 3 பிரச்சனையில வந்து நாங்க 2 பிரச்சனையை பார்த்துட்டோம். எதனை எந்த உற்பத்தி செய்தல், எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்தல், 2 பிரச்சனையை பார்த்துட்டோம். 3வது தான் நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், யாருக்காக உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். இந்த யாருக்காக உற்பத்தி செய்தல்ன்ற இந்த பிரச்சனையை நாங்க என்ன பிரச்சனை அப்படின்றால் பரிமாற்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். என்ன பிரச்சனைன்னு சொல்லுவோம்? பரிமாற்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். பரிமாற்ற பிரச்சனை. சரியா? யாருக்கடையில நாங்க உற்பத்தி செஞ்ச பொருட்களையும் சேவைகளையும் கொடுக்க போறோம், அதைத்தான் நாங்க என்ன சொல்றதுண்டா பரிமாற்ற பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். ரைட். சரி. அப்ப பரிமாற்ற பிரச்சனை யாரு, அதை நான் யாருக்காக உற்பத்தி செய்தல் வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனை. 3வது பிரச்சனை அடிப்படை பொருளாதார பிரச்சனை. அப்ப பார்ப்போம் என்னென்று சொன்னால், வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள். அப்ப எதை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய போறோம்? வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய போறோம், பொருட்களையும் சேவைகளையும். என்ன சொல்றது? அப்ப வரையறுக்கப்பட்ட வளங்கள். அப்ப அந்த வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட இந்த பொருட்களையும் சேவைகளையும். அப்ப வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செஞ்சுக்கிறோம் எதை? பொருட்களையும் சேவைகளையும். அப்ப பொருட்களையும் சேவைகளையும் வந்து அதை நாங்க ஒரு பெயர் சொல்லி அழைப்போம். என்னன்னு சொன்னா நாட்டின் மொத்த உற்பத்தி, நாட்டின் மொத்த உற்பத்தி, ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம். ஜிடிபி அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த இந்த பொருட்களையும் சேவைகளையும், வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட இந்த பொருட்களையும் சேவைகளையும் மக்களிடையே, யாரிடையே? மக்களிடையே, மக்களிடையே வந்து, அல்லது நாங்க இந்த மக்களிடையேன்றதுக்காக இன்னொரு பெயர் சொல்லிடும் என்னன்னு சொன்னா காரணி உரிமையாளர்கள். அப்ப காரணி உரிமையாளர்கள் அப்படின்னு சொன்னா யார் அப்படின்றால் வீட்டுத்துறையினர். காரணி உரிமையாளர்கள் யாரு? வீட்டுத்துறையினர். அப்ப 3 துறையினர்கள் பிரதானமாக காணப்படுறாங்க. என்னன்னு சொன்னா என்னது? வீட்டுத்துறையினர், அதே மாதிரி நிறுவனத்துறையினர், அதே மாதிரி அரச துறையினர். என்ன சொல்றது? அப்ப வீட்டுத்துறையினர் வந்து என்ன செய்வாங்க? காரணிகளை, உற்பத்தி காரணிகளை வச்சிருக்கிறார்கள் யாரு? வீட்டுத்துறையினர். உற்பத்தி காரணிகளை வச்சிருக்கிறார்கள் யாரு? வீட்டுத்துறையினர். அந்த வீட்டுத்துறையினர்கிட்ட இருந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா நிறுவனத்துறையினர் உற்பத்தி காரணிகளை வாங்குவாங்களா இல்லையா? வாங்குவாங்களா இல்லையா? அப்ப வாங்கித்தான் வந்து என்ன செய்ய போறாங்க? உற்பத்திகளை மேற்கொள்ளுவாங்க. உற்பத்திகளை மேற்கொள்வாங்க. அப்ப உற்பத்திகளை மேற்கொள்றதால நல்லா விளங்கிக் கொள்ளணும். பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்கிறார்கள் நிறுவனத்துறையினர், வீட்டுத்துறையினர் அப்படின்றது காரணி உரிமையாளர்கள். அதை நாங்க என்ன சொல்லுவோம்? மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைங்களா? அப்ப மக்களிடையே அல்லது காரணி உரிமையாளர்களிடையே எந்த அடிப்படையில பங்கீடு செய்வது, பங்கிட்டு வழங்குறது,
எந்த அடிப்படையில நாங்க பங்கீட்டு வழங்க போறோம். இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த பரிமாற்ற பிரச்சனை அல்லது பங்கீட்டு பிரச்சனை, அது யாருக்காக உற்பத்தி செய்தல் வேண்டும், இந்த அடிப்படை பொருளாதார பிரச்சனை. விலை நான் சொல்றது அப்ப இது சமூகத்தின் வருமானத்தின் பங்கீடு தொடர்பான வருமானத்தின் பங்கீடு தொடர்பான பிரச்சனை. விலைனா அப்ப உற்பத்தி பண்டங்களோட உடைமை அல்லது நுகர்வு ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு நபரும் பெரும் வருமானத்திலேயே தங்குகிறது. அப்ப காரணி உடைமையாளர்கள் வீட்டுத்துறையினர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வாடகை, வட்டி, சம்பளம், லாபம் என்ற அடிப்படையில என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, காரணி உரிமையாளர்கள் வருமானத்தை உழைப்பாங்க. அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும், நிலத்துக்காக கொடுக்கப்படுகின்ற அதாவது கொடுக்கப்படுகின்ற அந்த வருமானம் என்ன? காரணி வருமானம் என்ன? வாடகை. வாடகை. அதே மாதிரி உழைப்பு சம்பளம். சம்பளம் அல்லது கூலி அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிலம் உழைப்பு மூலதனம் மூலதனத்துக்கு என்ன? வட்டி. 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 அதே மாதிரி முயற்சியாண்மைக்கு லாபம் அல்லது நட்டம். சரியா? அப்ப நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி, ரைட். நல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்படி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வாடகை ஆயிக்கலாம் அல்லது சம்பளம் ஆயிக்கலாம் அல்லது வட்டி ஆயிக்கலாம் அல்லது லாபம் ஆயிக்கலாம் அல்லது நட்டம் ஆயிக்கலாம். இதெல்லாம் யாரு எந்த துறையினர் பெற்றுக்கொள்வாங்க? எந்த துறையினர் பெற்றுக்கொள்வாங்க? என்ன துறையினர் பெற்றுக்கொள்வாங்க? நான் சொன்ன இந்த 3 துறையினர்ல எந்த துறையினர் பெற்றுக்கொள்வாங்க? சரி, எந்த துறையினர் காரணி உரிமையாளர்களா காணப்படுறாங்க? வீட்டுத்துறையினர். வீட்டுத்துறையினர் காரணி உரிமையாளரா காணப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, காரணி உரிமையாளரா வீட்டுத்துறையினர் காணப்படுறாங்க அப்படின்னு காரணிய உற்பத்தி காரணியில நிறுவனத்துறைக்கு சும்மா வழங்குவாங்களா? இல்ல. இந்த வாடகையோ அல்லது சம்பளமோ அல்லது வட்டியோ அல்லது லாபமோ பெற்றுக்கொண்டுதான் என்ன செய்வாங்க, இந்த உற்பத்தி காரணிகளை வழங்குவாங்க. அப்ப உற்பத்தி காரணிகளை வழங்கி உற்பத்தி காரணிகளுக்கான காரணி வருமானங்களை என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வாங்க. அப்ப இப்படி வருமானத்தை உரைப்பாங்க யாருன்னு சொன்னா, அந்த காரணி உடைமையாளர் வீட்டுத்துறையினர். என்ன சொல்றது? அப்ப ஒவ்வொருவரினதும் வருமானமானது அதிகரிக்கிறது அல்லது குறைகிறது என்பது அவர்கள் கொண்டுள்ள சாதன உடைமையில் உள்ள அவற்றின் விலைகளிலும் தங்குகிறது. அப்ப எவ்வளோ அவங்க அந்த உற்பத்தி காரணிகளை வச்சிருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில தான் அவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறது அல்லது குறைகிறது என்பது அவர் கொண்டுள்ள சாதன உடைமையில தங்கிக்கிறது. அதே மாதிரி அந்த சாதன உடைமைகள்ல இருக்கிற விலைகள்லையும் தங்கிக்குது. அப்ப காரணி வருமானத்தை உயர்வாக பெறுபவர்கள் உற்பத்தி பண்டங்களை அதிக அளவையும், குறைவான வருமானத்தை பெறுபவர்கள் குறைந்த அளவையும் பெற்றுவாங்க உற்பத்தி பண்டங்களை. இவ்வாறு உற்பத்தி பண்டங்களை பெற்றுக்கொள்ளும் தன்மையானது அவரவர் பெற்றுக்கொள்ற வருமானத்துல தங்கியிருப்பதால யாருக்காக உற்பத்தி செய்வது என்பது வருமான பங்கீட்டுடன் தொடர்பான பிரச்சனை. எதோட தொடர்புடைய பிரச்சனை? வருமான பங்கீட்டுடைய பிரச்சனை. நல்லா விளங்கிக் கொள்ளணும், நல்லா விளங்கிக் கொள்ளணும். சிம்பிளா நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை விளக்க போறோம். விளங்கி நான் சொல்றது என்ன விஷயம் சொன்னா நல்லா விளங்கிக் கொள்ளணும். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. சரியா? இங்கனைக்கு வீட்டுத்துறையினர், நிறுவனத்துறையினர், வீட்டுத்துறையினர், நிறுவனத்துறையினர். இப்ப நிலத்தை நிறுவனத்துறைக்கு வழங்கினா அவங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? வீட்டுத்துறையினருக்கு என்ன கிடைக்கும்? வாடகை அல்லது கொடுப்பனவு. ரைட், வாடகை அல்லது கொடுப்பனவு. உழைப்பு சம்பளம் அல்லது கூலி, சம்பளம் அல்லது கூலி. மூலதனம் வட்டி, முயற்சி லாபம். சரியா? அப்ப இப்படி வருமானங்களை பெற்றுக்கொண்டுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நிலத்துக்கு அதாவது என்னது சாரி இந்த நிறுவனத்துறைக்கு இந்த உற்பத்தி காரணியில வழங்குறாங்க. அப்ப என்ன கேஸ்ன்னு சொன்னா, ரிம்னா
அதே மாதிரி வந்து யாரு பிருந்தா பிருந்தா அதே மாதிரி வந்து யாரு திலு திலு அதே மாதிரி வந்து யாரு ரைட். இந்த 3 பேரையும் வச்சுக்கொள்வோமே, ரிம்னா பிருந்தா திலு. அப்ப நீங்க ரிம்னா அப்படின்றவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அதிகமான உற்பத்தி காரணிகள் ஈக்குது. நிலம் அதிகமாகிக்குது, உழைப்பு அதிகமாகிக்குது, மூலதனம் முயற்சி. அப்ப எவ்வளவு பெருமதியான உற்பத்தி காரணிகள் ஈக்குது? உதாரணமா சொல்ல போனா ஒரு 10,000 பெருமதியான உற்பத்தி காரணிகள் ஈக்குது. அந்த உற்பத்தி காரணிகளை வழங்கி அவங்க 10,000 வருமானத்தை பெற்றுக்கொள்றாங்க. அதே மாதிரி பிருந்தா வந்து 6,000 வருமானத்தை பெற்றுக்கொள்றாங்க. அதே மாதிரி திலு வந்து 4,000 வருமானத்தை பெற்றுக்கொள்றாங்க. இப்ப எனக்கு நீங்க சொல்லணும், யாருக்கு பொருட்கள் சேவைகளை அதிகமா பெற்றுக்கொள்ள இயலும்? யாருக்கு அதிகமா பொருட்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள இயலும்? ரிம்னா. யாருக்கு? ரிம்னாக்கு. ஏனது? அவங்களுக்கு தான் அதிகமான வருமானம் கிடைக்கப்பெறுது. அப்ப காரணி வருமானம் உயர்வாக இருக்குது. அப்ப காரணி வருமானம் உயர்வாக பெறுபவர்கள் என்ன செய்வாங்க? உற்பத்தி பண்ணங்கள்ல அதிக அளவை வந்து வாங்கிக் கொள்வாங்க. குறைவான வருமானம் பெறுபவர்களுக்கு வந்து குறைந்த அளவு. அப்ப யாருக்கு குறைந்த அளவு உற்பத்தி பொருட்கள் பெற்றுக்கொள்ளப்படும்? திலு. திலு. விளங்கின உங்களுக்கு சொல்றது இதுதான் விஷயம், சிம்பிளான விஷயம். சரியா? இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? பரிமாற்ற பிரச்சனை. இப்படித்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த பரிமாற்ற பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவோம். இதுதான் பரிமாற்ற பிரச்சனை அப்படின்னு சொல்றது. சரியா? கிளியரா விளங்கினா? ஆமா சார். கிளியரா விளங்கினா இல்லையா? என்ன முறைக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா இல்லாட்டி விளங்கிச்சா? இன்னும் ஒருக்கா விளக்கப்படுத்தணுமா அல்லது விளங்கினா? விளங்கப்படுத்தும் சார். ரைட். சரியா? இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும் என்னன்னா, யாருக்கு இந்த பரிமாற்ற பிரச்சனை வந்து என்ன கேஸ்ன்னு சொன்னா, வரையறுக்கப்பட்ட வளங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யறோம், பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்யறோம். சரியா? இந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் சேவைகள் யாருக்கு இடையில அதிகமா போகுது? யாருக்கு இடையில போகுது அப்படின்னு சொன்னா, இந்த காரணி உற்பத்தி காரணியில யாரு அதிகமா வச்சிட்டிருக்கிறாங்களோ, விளங்க என்ன சொல்றது, சாதன உடைமை யாருக்கு வந்து அதிகமா ஐக்கிறோ அந்த சாதன உடைமைகளை வந்து கொடுத்துத்தான் அவங்க என்ன செய்வாங்க? வருமானங்கள், அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியான இந்த உற்பத்தி காரணியில் அந்த உற்பத்தி காரணிகளை யார் வந்து அதிகமா கொடுத்து அதிகமான காரணி வருமானங்களை பெற்றுக்கொள்றாங்களோ அந்த பெற நபருக்கு தான் அந்த உற்பத்தி பொருட்கள் சேவைகள் வந்து அதிகமா கொடுக்கப்படும், அதிகமா அவங்க எடுத்துக்கொள்ளேனும். இதன் அடிப்படையில தான் இந்த பொருட்கள் சேவைகள் பரிமாற்றப்படும். இதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்டா? பரிமாற்ற பிரச்சனை. என்ன பிரச்சனை? பரிமாற்ற பிரச்சனை. கிளியரா விளங்கினா இல்லையா? கிளியரா விளங்கினா ஆமா இல்லையா? சார். இதுதான் சிம்பிளான விஷயம். சரியோ? அப்ப இதை நாங்க வந்து இதுக்கான நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பிவிடுவேன். இது கிளியரா விளங்கினா இப்ப எல்லாருக்கும்? ஆமா சார். ஓம் சார். ரைட். என்ன சரி டவுட் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட கேட்கலும். இவ்வளவுதான் வந்து என்னென்றால் இந்த 1.5 விஷயம். சரியா? அடுத்த கிளாஸ்ல நாங்க உங்களுக்கு வந்து 1.6 ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, இப்போதைக்கு நாங்க என்ன செய்வோம் என்றால் கிளாஸை முடிச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.